Good morning students. Today we will see the current affairs analysis dated 4th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, BRICS fight against COVID-19. So BRICS people know that Brazil, Russia, India, China, South Africa. So in 2001 Jim O'Neill last week நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், திருப்பி சொல்கிறேன். ஜிம் ஓ'நீல் வந்து இதை காயின் பண்ணார். இஸ் அன் எக்கனாமிஸ்ட். அதுக்கு பிறகு 2006 பிரிக் ஃபாரின் மினிஸ்டர்ஸ்லாம் மீட் பண்ணி இதை உருவாக்குறதுக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க. அண்ட் தென் தே கிரியேட்டட் தி பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து உருவாச்சு. 2010 South Africa was invited to join the BRIC and then South Africa join பண்ணது it is called as BRICS அப்படின்னு பேர். சரியா? ஸோ இதோட பாப்புலேஷன் வேர்ல்டு பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது 42% பாப்புலேஷன் இந்த குரூப்பிங் உள்ளாடி இருக்குது. 23% ஆஃப் குளோபல் ஜிடிபி இன் திஸ் குரூப்பிங் அண்ட் 17% ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் இந்த குரூப்பிங் உள்ள கண்ட்ரிஸ்குள்ளாடி நடக்குது. ஸோ இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆனுவலி இதோட மீட்டிங் நடக்கும். 2014 ஃபோர்ட்ஸ்லா டிக்ளரேஷன் நடந்துச்சு. ஃபோர்ட்லஸா அப்படின்ற பிளேஸில் பிரிக்ஸ் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் they decided to create நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் தென் CRA அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் உருவாக்குனாங்க. இந்த ஃபோர்ட்ஸ்லா டிக்ளரேஷன்ஸில் தான் உங்களுக்கு NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்க் உருவாச்சு. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சாங்காயில் இருக்குது. இதோட மெயின் பர்பஸ் வந்து வேர்ல்டு பேங்க் மாதிரி ஃபண்டிங் பண்ணக்கூடியது. ஸோ டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் லைக் க்ளீன் எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இரிகேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான கேட்டகரிக்கு ஃபண்ட் பண்ணக்கூடியது இந்த மெயின் பேங்கோட மெயின் பர்பஸ் டு த மெம்பர் கண்ட்ரிஸ். சரி, அதுக்கு பிறகு கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட மெயின் பர்பஸ் வந்து ஸோ $100 billion வந்து இதில் எப்போவுமே வச்சுருப்பாங்க. வாட்ஸ் த மெயின் பர்பஸ் இஸ் ஸோ எனி கண்ட்ரி இஸ் கோயிங் டு ஃபேஸ் எனி எக்கனாமிக் க்ரைசிஸ் IMF கொடுக்குறது மாதிரி SDR மூலமாக கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுவும் என்ன அப்படின்னா ஸ்வாப் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணுறோம் நிறைய கண்ட்ரிஸ் கூட. ஏதாவது ஒரு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஜப்பான் கண்ட்ரி கூட சைன் பண்ணுங்க, US கூட நம்ம நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். தே வில் கிவ் த மணி இன் டாலர்ஸ். இல்லைனா நமக்கு என்ன கரன்சி ஃபாரின் கரன்சி தேவையோ அதை கொடுப்பாங்க. ஸோ ஃபாரின் ரிசர்வ் அதிகப்படுத்துறதுக்காக இந்த டைம் பீரியடில் வி ஆர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட்டும் சேம் தான். ஸோ $100 billion எப்போவுமே இந்த கண்டிஜென்ட் ரிசர்வில் இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஏதாவது இதில் குரூப்பிங்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்ட்ரி ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் ப்ராப்ளத்தில் அஃபெக்ட் ஆகும்போது இந்த கண்டிஜென்ட் ரிசர்வில் இருக்கக்கூடிய கரன்சியை வந்து ஸ்வாப் அக்ரிமெண்ட் மூலமாக தே கேன் கெட் இட். ஸ்வாப் அக்ரிமெண்ட்டில் ஸ்வாப் ப்ராசஸ் மூலமாக அவங்க எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிறது மூலம் அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளாடி தே ஹாவ் டு சால்வ் இட். ஸோ அந்த $1 billion வச்சு தே ஹாவ் டு சால்வ் தேர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தே ஹாவ் டு பே இட் பேக். சரியா? IMFோட ரிசர்வ் மாதிரி தான் இதுவும். சரியா? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ஏன் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா பிரிக்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட பிளான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக மற்ற பேங்க்ஸும் மற்ற இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸும் எடுத்துக்கணும் அப்படின்றத COVID-19 சுச்சுவேஷனில் ஹிந்து பேப்பரோட எடிட்டோரியல் பேஜில் இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இந்தியா வந்து இப்போது பிரிக்ஸ் வந்து இஸ் அ குட் குரூப்பிங், ஒழுங்காக செயல்படுது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்மா டிப்ளமசி நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். பார்மா அலையன்ஸ்னு பேர். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹைட்ராக்சி குளோரோக்வின் மெடிசின்ஸ் வந்து யூஎஸ் கண்ட்ரி, ரஷ்யா, பிரேசில், இஸ்ரேல், சார்க் கண்ட்ரீஸுக்கு, கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு நம்ம கொடுத்ததன் மூலமாக நம்ம பிரிக்ஸில் இருக்கக்கூடிய இந்தியா ஸோ அதோட ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஹியூமனிடேரியன் அண்ட் டிசாஸ்டர் அசிஸ்டன்ஸை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லப்படுது. அப்புறம் சைனாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்பைட் லாட் ஆஃப் அலிகேஷன்ஸ் அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மற்ற கண்ட்ரீஸுக்கு, அதுவும் சொல்லப்படுது. இட்டலி போன்ற கண்ட்ரீஸுக்கு. அது மாதிரி ரஷ்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அவங்க கண்ட்ரிலையும் நிறைய
லைக் கோவிட்-19 அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வேர் சென்டட் டு லைக் இட்டலி as well as US பிரசிடென்ட் ரிக்வஸ்ட்டில் மெடிசின்ஸ் அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் அனுப்பி வச்சாங்க. தென் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆஃப்ரிக்கன் யூனியனோட ஹெட்டாக இருக்காங்க, இப்போது ரொட்டேட்டிங் ஹெட்டாக இருக்காங்க இந்த டைம் பீரியடில். அப்போது பேன் ஆஃப்ரிக்கன் லெவலில் லைக் கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற லைக் ப்ரொவிஷன்ஸை மேட் பண்ணியிருக்காங்க. தென் பிரேசில் மட்டும் லிட்டில் பிட் தே ஹாவ் டு கரெக்ட், அவங்க எதுவுமே செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லப்படுது. லாக்டவுனை கூட அவங்க வந்து பண்ணலை, இப்போ தான் அந்த லாக்டவுனுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக போயிட்டாங்க அப்படின்றது. பிரேசில் மட்டும் இந்த குரூப்பிங்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் தே ஹாவ் டு கரெக்ட் இட் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் தென் லைக் NDB மாடல் லைக் நியூ டெவலப்மெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் $10 billion வந்து கிரைசிஸ் சுச்சுவேஷனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயின்லி சைனாவுக்கு, இந்தியாவுக்கு, சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசிலுக்கு $1 billion வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து கோவிட்-19 சுச்சுவேஷன்லேருந்து அந்த நாடுகள் வெளியில் வர்றது ஹெல்ப் பண்ணும். த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் பிரிக் கோஆர்டினேஷன் வந்து பிரிக்ஸ் வந்து ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் மூலமாக நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். பிரிக்ஸ் வந்து WHO கூட சேர்ந்து, யூரோப் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து, நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து இன்னும் அதிகமாக இதுக்கு எதிராக லைக் காம்பேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மற்ற பேங்க்ஸும் வந்து NDBயோட ஃபினான்ஷியல் மாடலை வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் எப்படி டீல் பண்ணுறன்ற டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது, மற்ற பேங்க்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் பீப்புள் காட் இட். Then second news on the RBI cancel license of CKP cooperative banks. So last year September monthல உங்களுக்கு PMC bank, பஞ்சாப், மகாராஷ்டிரா பஞ்சாப் பேங்க், அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட லைசன்ஸை லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க, டெபாசிட்டர்ஸ் வந்து விட்ரா பண்ணுறது. இப்போது சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் ரீசன் என்னன்றது நான் சொல்கிறேன். மெயினாக அவங்கக்கிட்ட ஃப்யூச்சர் டெபாசிட்டர்ஸ் லைக் கரண்ட் டெபாசிட் அவங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்கள்ட்ட ஒழுங்கான காசு பே பண்ணுறதுக்கான காசு இல்லை. அதுமாதிரி ஃப்யூச்சர் யாராவது டெபாசிட் பண்ணாலும் அவங்க கொடுக்குறதுக்கான ஒரு தன்மை, அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் நாட் ப்ராப்பர். அவங்க வந்து கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணல. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ நான் என்னென்னு சொல்கிறேன், ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி இந்த பேங்க்ஸ் வந்து இப்போ உடனே லைசன்சிங் வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வரும். ஸோ மகாராஷ்டிராவோட அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து அதை வந்து வைண்ட் அப் பண்ணி அதுக்குன்னு ஒரு லிக்விடேட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த பேங்கை வந்து லிக்விடேட் பண்ணி மற்றவங்களுக்கு அந்த காசு வந்து கொடுக்கப்படணும். டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமாக 5 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது ப்ரொவைட் பண்ணப்படணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் யூ மீன் பை லைக் கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு லைக் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒய் லைக் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ பொறுத்தவரை யூ கேன் சி திஸ் லைக் இந்த சின்ன ஃபார்முலா பார்த்துக்கோங்க. CR is equal to like capital to risk weighted assets, capital divided by risk weighted assets. ஸோ எல்லா பேங்க்குமே வந்து தே ஹேவிங் த கேபிட்டல். டயர் 1 கேபிட்டல் இருக்குது, டயர் 2 கேபிட்டல் இருக்குது. டயர் 1 கேபிட்டல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த டயர் 2 கேபிட்டல். அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, பத்தாது. இட்ஸ் அ ஹியூஜ் லைக் டயர் 1 நான் என்னென்னு சொல்கிறதும், டயர் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ ஐ வில் கோ பை ஷார்ட், சரியா? ஸோ கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்கோட மூலதனம்னு சொல்லலாம். லைக் இவங்க கொடுக்கக்கூடிய லோன் வந்து அசட்ஸ். ஸோ பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட்ஸில் அசட்ஸ் வந்து லோன்ஸ், அட்வான்சஸ் எல்லாமே அசட்ஸ் கேட்டகரியில் வரும். லைபிலிட்டி கேட்டகரியில் பேங்க்ஸில் பண்ணக்கூடிய டெபாசிட்ஸ், கஸ்டமர்ஸ் பண்ணக்கூடிய டெபாசிட்ஸ், அவங்க வாங்கின கடன்கள் எல்லாம் திருப்பி கொடுக்கணும். ஸோ அதுக்கு பேர் லைக் லைபிலிட்டின்னு பேர். அசட்ஸ் வந்து அவங்க கொடுத்த லோன் வந்து அவங்களோட அசட்ஸ். சப்போஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லோனுக்கும் தேர் வில் பி அ ரிஸ்க். ஸோ இப்போ கார் லோன் கொடுக்குறாங்க, ஹோம் லோன் கொடுக்குறாங்க, பர்சனல் லோன் கொடுக்குறாங்கன்னா ரிஸ்க் இருக்கும். ஒவ்வொரு அசட்டுக்குமே ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க் அடிப்படையில் அசட் வில் பி வெயிட்டட். ஸோ அதான் அந்த ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ். இப்போ 100 crore அவங்கள்ட்ட கேபிட்டல் இருக்குது அப்படின்னா தே ஆர் கிவிங் லைக் 60 crore லோன்ஸ், இல்லைனா 90 crore 100 crore லோன் கொடுத்துருக்காங்க. அந்த லைக்
அந்த லோனில் ஒரு 60% லோன் வந்து பயங்கரமான ரிஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட சிஏஆர் நார்ம்ஸ் வந்து ஸோ நார்மலாக 9% they have to maintain 8%ன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் கேபிட்டலை விட அதிகமான கொடுத்துருக்கக்கூடிய லோன் வந்து ரொம்ப ரிஸ்கி லோன்ஸ் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க் வந்து திவால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அது. ஏன்னா ரிஸ்க் அதிகமாக லோன்ஸ் வந்து பே பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த லோன் வந்து பே பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அப்படி ரிஸ்க் அதிகமாகும்போது அந்த பேங்க்ஸ் வந்து திவால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் அந்த கேபிட்டல் எடுக்கேஷன். ஸோ எல்லா பேங்க்ஸுமே வந்து பேசல் நாம் 3 அடிப்படையில் 8% மெயின்டைன் பண்ணணும். இது வேர்ல்டு லெவலுக்கு. ஆனால் நம்ம ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேசல் நாம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது 9% சொல்லியிருக்காங்க சிஆர் நாம்ஸ். தட் யூ ஹாவ் டு நோ. சரியா? ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்த்தா தெரியும் கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ, கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ. நான் உங்களுக்கு பேசல் நாம் 3 அடிப்படையில் 8% வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பேங்க்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ். ஆனால் நம்ம இந்தியாவோட கமர்ஷியல் பேங்க்ஸும் சரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் சரி தே ஹாவ் டு மெயின்டைன் 9% கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதனால தான் மெயின் ரீசன் இந்த சிகேபி பேங்க் வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டதுக்கான மெயின் ரீசன். அப்புறம் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா இதோட மெயின் பர்பஸ் வந்து இப்போது யூ ஆர் இன்வெஸ்டிங், நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண இன்வெஸ்டிங்கில் டெபாசிட் பண்ணுறீங்க, சேவிங்ஸ் டெபாசிட் பண்ணுறீங்க, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த டெபாசிட் பண்ணக்கூடிய மணி வந்து இப்போது 10 lakh நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் அந்த பேங்க்ஸ் வந்து திவால் ஆகக்கூடிய நிலைமைக்கு போகுது. அப்போ உங்களோட பணம் வந்து கொஸ்டின் மார்க் இல்லையா, வருமா வராதா அப்படின்றது. ஸோ அதனால் டிஐசிஜிசி டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா பேங்க்ஸுக்கிட்ட இருந்து 100 rupees ஒருத்தங்க டெபாசிட் பண்ணாலும் அதில் 10 paise வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, ப்ரீமியம் பெய்ட் பை தி இன்சூர்ட் பேங்க்ஸ் டு த கார்பரேஷன். ஸோ அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய காசில் சப்போஸ் அந்த பேங்க் திவால் ஆகுது அப்படின்னா 2020 முன்னாடி Feb 20 முன்னாடி they have to pay 1 lakh rupees அண்டர் 193ல அந்த ரூல்ஸ் படி 1 lakh rupees அட்லீஸ்ட் பே பண்ண. 10 lakh நீங்கள் டெபாசிட் பண்ணாலும் பேங்க்ஸ் திவால் ஆச்சு அப்படின்னா 1 lakh அட்லீஸ்ட் 1 lakh they have to give it. ஸோ ஆனால் 2011 தாமோதரன் கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இதை வந்து 5 times இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னதுனால இப்போ 2020 Febல வந்து அதை 5 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 10 lakh இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேங்க் திவால் ஆகும்போது இப்போ அவங்க ஒன்றுமே அந்த டெபாசிட்ஸு கொடுக்காம இல்லை, அட்லீஸ்ட் 5 lakhs they have to give. அது மாதிரி 1 crore டெபாசிட் பண்ணுறாங்கன்னா சேம். ஸோ எப்படி அந்த சுச்சுவேஷனில் பேங்க் வந்து திவால் ஆனாலும் சரி அட்லீஸ்ட் 5 lakh they have to provide தி டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமாக அதன் அடிப்படையில் ப்ரொவைட் பண்ணணும். அதனால தான் இப்போது இந்த சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து கேன்சல் பண்ணப்படுது. அப்புறம் டிஐசிஜிசி மூலமாக அந்த 5 lakh வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நாம்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா என்ன, கமர்ஷியல் பேங்க்ஸும் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து அங்கே சேரக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்ஸுமே there will be a shareholder, so they will get a profit too. சரி, அதனால் கமர்ஷியல் பேங்க் இட்ஸ் அ டைப் பிட்வீன் தி கஸ்டமர்ஸ் அண்ட் தி பேங்க் ஓனர்ஸ் பேங்க்னு சொல்லலாம். ஸோ இப்போ தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது, கன்னியாகுமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது, டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாமே ஸ்டேட் லெவல் பேங்க், டிஸ்ட்ரிக்ட் லெவல் பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பில்டிங் த ஃபார்மர்ஸ். ஸோ அதிகமான ப்ராஃபிட் இல்லாமல் ஃபார்மர்ஸுக்கு தேவையான லோன்ஸை கொடுக்குறது, அதிகமான வட்டி இல்லாமல். ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து பெனிஃபிட் அடைய முடியும். இதில் கஸ்டமராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருங்களுமே அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணப்படுவாங்க. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க். கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் பேஸ்ட் பேங்க்ஸ். இப்போது எஸ்பிஐ எடுத்திங்கன்னா இட்ஸ் அ கமர்ஷியல் பேங்க், ஐஓபி இஸ் அ கமர்ஷியல் பேங்க் எக்ஸெட்ரா. ஸோ இது நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும். இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை தி ஆர்பிஐ, ஆனால் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வாஸ் நாட் ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை தி ஆர்பிஐ. ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அது சொசைட்டி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே அது வந்து ரெகுலேட் பண்ணப்படும்.
பாரோவர்ஸ் எல்லாமே இதில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி. ஆனால் ஆர்பிஐ வந்து டைரெக்டாக இதில் தலையிட முடியாது. ஆனால் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது தே வில் எக்ஸிக்யூட், தே வில் கிவ் கைட்லைன்ஸ் டு டூ. அது பார்ட்லி கண்ட்ரோல் தான், டைரக்ட் கண்ட்ரோல் கிடையாது. தட்ஸ் வை இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து இதோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் காட் இட். தென் தேர்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம நாட்டை விட்டு நிறைய அவுட்ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி எஃப்டிஐ 2 கேட்டகரி இருக்குது. ஸோ ஃபாரின் எஃப்ஐஏன்னு பேர், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க. ஸோ வெளிநாட்டு பீப்புள் இந்தியாவில் ஈவன் என்ஆர்ஐ அவங்களும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் கணக்கு பண்ணப்படுவாங்க. ஸோ பிகாஸ் தே ஆர் ரெவனிங் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ இப்போ அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா தே கேன் இன்வெஸ்ட் இன் எஃபிஐ, தட் இஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். தே கேன் இன்வெஸ்ட் இன் எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துன்னா வால்மார்ட் நிறுவனம் இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தை வாங்கினாங்க இல்லையா. ஸோ த டைரக்ட்லி இன்வெஸ்டிங் இன் இந்தியா. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இப்போ கூகுள் இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஆப்பிள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, சாம்சங் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் எஃப்டிஐ. இல்லைன்னா லைக் கூகுள் கம்பெனி டாடா கம்பெனியோட ஒரு 30% ஷேரை வந்து ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக வாங்குகிறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் மாதிரி. இட் இஸ் நாட் பர்ச்சேஸ்டு பை தி ஷேர் மார்க்கெட். அக்ரிமெண்ட் மூலமாக தே ஆர் பர்ச்சேசிங் த ஷேர்ஸ். இல்லைன்னா லைக் ஒரு பார்ட்னர்ஷிப் மாடலில் வராங்க. ஸோ dual ஒரு ஓனர் மாடலில் வராங்க அப்படின்றப்போ தீஸ் ஆல் ஆர் கால்ட் அஸ் எஃப்டிஐ. ஸோ டைரெக்டாக ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனியை வாங்குறது, இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் பார்ட்னர் ஓனராக மாறுறது, ஒரு குறிப்பிட்ட ஜாயின்ட் ஹோல்டிங்குக்கு ஜாயின்ட் வெஞ்சர் மாடலில் வர்றது. இதுக்கு பேர் எல்லாமே எஃப்டிஐன்னு பேர். ஸோ டைரக்ட்லி இன்வெஸ்டிங். எஃபிஐ என்ன அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ டெட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, டெட் ஸோ லைக் ரிலையன்ஸ் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறது. இஃப் சம்படி வாண்ட் டு பர்ச்சேஸ், இப்போ ஃபேஸ்புக்கோட ஓனர் வாண்ட் டு பர்ச்சேஸ் ரிலையன்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் இப்போ ரிலையன்ஸ் ஜியோவும் ஃபேஸ்புக்கும் டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் எஃப்டிஐ. இப்போ ஃபேஸ்புக் வந்து அப்படி எஃப்டிஐ பண்ணாமல் ரிலையன்ஸ் கம்பெனி ஜியோவோட ஷேர்ஸை தனியாக ஷேர் மார்க்கெட்டில் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் எஃபிஐ. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனியோட பாண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது, பாண்டு மார்க்கெட்டில் இருக்குது, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பேர். அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, வெளியே ஆட்கள் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் லைக் டெட். அதுவும் எஃபிஐ கேட்டகரியில் தான் வரும். ஸோ இதெல்லாமே எஃபிஐ கேட்டகரியில் வர. எஃப்டிஐன்றது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஃபிஐ வந்து லைக் எப்போவுமே வந்து இட் இஸ் லைக் ஹாட் மணி. ஹாட் மணின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இட் வில் பி தொடர்ந்து சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன எக்கனாமிக்கல் ஷாக், பொருளாதார ரீதியாக வெளிநாட்டில் ஒரு வார் வருது, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது அப்படின்ற ஒரு சின்ன ஸ்பார்க் ஆனால் போதும், எவ்ரி ஒன் வில் வித்ட்ரா ஃப்ரம் த எஃபிஐ. எப்போ நான் எஃப்டிஐ அப்படி கிடையாது. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஈஸியாக வைண்டப் பண்ணிட்டு ஓட முடியாது. ஸோ எஃபிஐ பொறுத்த வரைக்கும் ஸோ தே கேன் வைண்ட் அப் ஈஸிலி. ஸோ இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸ்னால ஷேர் மார்க்கெட்ஸ் ரொம்ப டவுன் ஆகுது இல்லையா. இப்போ கிட்டத்தட்ட 1,18,203 crore rupees வந்து நம்ம இந்தியாவை விட்டு வெளியில் போயிருக்கு. ஸோ விட்ரா பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதில் நம்ம லைக் 12,551 crore வந்து டெட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வெளியில் போனது. அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வெளியில் போனது 6,883 crore ஃப்ரம் த ஈக்விட்டி மார்க்கெட்ஸ். அதே மாதிரி ஸோ டெட் மார்க்கெட்னா நான் உங்களுக்கு சொன்னேன் பாண்ட் ட்ரேட் பண்ணுறது, ஈக்விட்டின்னா ஷேர்ஸ் வாங்குறது. அப்புறம் வாலண்டரி ரிட்டென்ஷன் ரூட் ஸ்கீம், அது வந்து லைக் 4,032 crore in the debt வாலண்டரி ரிட்டென்ஷன் அப்படின்னா இப்போ எஃபிஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வொலட்டைலாக எப்போவுமே விட்ரா பண்ணிவிட்டு ஹாட் மணியாக இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப விட்ரா பண்ணுறது வொலட்டைலாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறுவது இறங்கமாக இருக்கும். ஸோ எக்கனாமிக் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ அதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாலண்டரி ரிட்டென்ஷன் ரூட். ஸோ சில கேட்டகரி பீப்புள், ஸோ தே ஆர் இன்வெஸ்டிங் 70% இன் இந்தியா, எஃபிஐ ரூட்டில் பண்ணுறாங்க. அவங்க கம்பெனிஸ் எல்லாமே மேக்ஸிமம் இங்கே தான் ஷேர் ஹோல்டிங் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. 3 years அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் 3 years வந்து வாலண்டரி ரூட் மூலமாக பண்ணிக்கலாம். அவங்க 3 years வந்து ரிட்டென்ஷன் பீரியட், அதுக்கு முன்னாடி அவங்க விட்ரா பண்ணிக்க முடியாது. ஸோ எஃபிஐ ரெஜிஸ்டர்ட் வித் செபி, அவங்களுக்கு தான் இந்த ப்ரொவைட் பண்ணுவாங்க.
பி நோட்ஸுக்கெல்லாம் இது கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். இப்போது வி ஷேப்டு ரெக்கவரி. ஸோ இப்போ ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ்னால கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸில் நம்ம ரொம்ப டவுனாக போயிருக்கோம். நம்மளோட ஜிடிபி க்ரோத்தாக இருக்கட்டும், நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப டவுனாக போயிருக்கு. உடனே ரெக்கவரி ஆகிறதுக்கு பேர் வி ஷேப்டு ரெக்கவரி. ஸோ பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. சரியா? ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஒன்ஸ் ரீட் இட். தென் அப்போசிஷன் டு பெர்மனன்ட் ப்ரூ செட்டில்மெண்ட்ஸ் இன் திரிபுரா. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு ஜான் மந்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜான் டைம் பீரியடில் த அக்ரிமெண்ட் வாஸ் மேட். ஸோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதனால தான் இந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக ப்ரூ ரெஃப்யூஜிஸ் வந்து ப்ரூ ஆர் ரியாங் கம்யூனிட்டின்னு பேர். திரிபுரா, மிசோராம், அசாமில் இவங்க வாழ்கிறாங்க. ஸோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப்ஸ். பர்டிகுலர் பிவிடிஜின்னா நான் என்னென்னு சொல்கிறேன், தே ஆர் வெரி லைக் என்ன சொல் த்ரெட்னிங் குரூப்ஸ். எப்படி நம்ம லைக் என்டேஞ்சர்ட் ட்ரைபல் குரூப்ஸ்னு சொல்லலாம். அவங்களோட மொழி இனம் வந்து ரொம்ப த்ரெட்னிங்கில் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட குரூப்ஸுக்கு வந்து லைக் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு பேர். இவங்க வந்து 1997 மிசோராமில் மிகப்பெரிய லைக் எத்தனிக் வயலன்ஸ் நடந்தப்போ, கிளாஷஸ் நடந்தப்போ தே மைக்ரேட்டட் ஃப்ரம் தேர். அப்போது லைக் திரிபுரா போன்ற ஸ்டேட்ஸில் எல்லாம் போய், திரிபுரா, மணிப்பூர் போன்ற ஸ்டேட்ஸில் போய் செட்டில் ஆனாங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த திரும்பி அவங்க கேம்பில் இருந்து கிட்டத்தட்ட 37,000 பேர் வந்து வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு திருப்பி மிசோராமுக்கு போனவங்க ஒன்லி 5,000. இப்போ 32,000 வந்து நார்த் திரிபுரா ரிலீஃப் கேம்ப்ஸில் இருக்காங்க. இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே போனவங்கள ஓகே, இப்போ போகாதவங்களுக்கு திரிபுரா கவர்மெண்ட் கிட்ட தி மேட் அன் அக்ரிமெண்ட். சென்ட்ரல் திரிபுரா கவர்மெண்ட், அப்புறம் இந்த ப்ரூ ஆர்கனைசேஷன், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில குரூப்ஸ் கூட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரெஃப்யூஜிஸுக்கு வந்து லைக் செட்டில்மெண்ட்ஸ் வந்து அங்கேயே கொடுக்குற மாதிரி, திரிபுராவில் கொடுக்குற மாதிரி, அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 500 crores வந்து 600 crores வந்து அலாட் பண்ணுறாங்க திரிபுரா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அது என்ன, அதை ப்ரொப்போஸ்ட் அக்ரிமெண்ட்டில் 2018 ப்ரொப்போஸ்ட் அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, 2500 square feet ஒரு லேண்டு கொடுக்கணும் திரிபுரா ஃபேமிலிக்கு, ப்ரூ ஃபேமிலிக்கு. ப்ளஸ் 5,000 per month வந்து சைஃபன் கொடுக்கணும். ஃபார் 2 years வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் திரிபுராவோட ஓட்டர் லிஸ்ட்டில் இவங்களை வந்து ஆட் பண்ணப்படணும். ஸோ இதெல்லாம் மெயின் அக்ரிமெண்ட், ப்ரொப்போஸ்ட் அக்ரிமெண்ட். திரிபுரா கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் இதை செகண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ திரிபுராவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப்ஸ் அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட எத்தனிக்கு எதிராக இது கிளாஷ் ஆகுது அப்படின்றதுனால அவங்க வந்து இதுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் அ நியூஸ். இது கொடுக்கப்பட்ட அவங்களோட வாழ்வாதாரம் திரிபுரா பீப்புளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ன்றதுனால அவங்க வந்து ஸோ எகெயின்ஸ்டாக இதுக்கு ஆக்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் அ நியூஸ். ஸோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. ஒடிசாவில் தான் அதிகமான ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. இதில் லைக் 8.6% டோட்டல் பாப்புலேஷன். இந்தியாவோட பாப்புலேஷனில் 8.6% வந்து ட்ரைபல் பாப்புலேஷன். இந்தியாவில் 1973 தேபர் கமிஷனோட ரிப்போர்ட் அடிப்படையில் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணப்படுது. 2006 கவர்மெண்ட் கிளாஸிஃபைடு. அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மல் ட்ரைபல் குரூப்பில் அதிகமான பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா தே ஓன்ட் கம் அண்டர் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப். ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் என்டேஞ்சர்ட் குரூப்னு சொன்னேன். ரொம்ப த்ரெட்னிங், அவங்களோட மொழி, இனம், கலாச்சாரம் எல்லாம் அழிஞ்சிட்ருக்கு அப்படின்றப்போ தே வில் கம் அண்டர் தி பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப். அவங்க வந்து ஹோமோஜெனஸ் குரூப்பாக இருக்கணும், வித் ஸ்மால் பாப்புலேஷன் இருக்காங்க, ஃபிசிக்கலி ஐசோலேட்டட், ரொம்ப லைக் மற்ற பீப்புள்கிட்டேருந்து அவங்க ரொம்ப ஐசோலேஷனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது, ரிட்டன் லாங்குவேஜ் கிடையாது, சிம்பிள் டெக்னாலஜி. அவங்க வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தே ஆர் வெரி லைக் த்ரெட்னிங் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல். அப்படி கிட்டத்தட்ட 75 ட்ரைபல் குரூப்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி இதை கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க, ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து ஒரு கொஸ்டினில் ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டடி இட் ப்ராப்பர்லி. சரியா? தென் 5th நியூஸை பொறுத்த வரைக்கும் சரிஸ்கா டைகர் ரிசர்வ் வந்து இப்போ நியூஸில் வந்திருக்கு. தேக்கோ அப்னா தேஷ் அப்படின்னா இந்தியாவை லைக் டூரிசம் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு டெஸ்டினேஷன். ஸோ அந்த அடிப்படையில் பிரத்யம் பர்வ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் மூலம் அப்படின்னா இந்தியாவை சுற்றி பார்க்குறது ஊக்கப்படுது, டூரிசமை ஊக்கப்படுத்துகிற, வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்தியாவை சுற்றி பார்க்குறத ஊக்கப்படுத்துறதுக்காக
மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் இப்போ வெபினார் டைட்டில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டெஸ்டினேஷன்ஸ் சரிஸ்கா டைகர் ரிசர்வ். ஸோ இட்ஸ் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் இந்தியா. ஸோ அந்த வெபினாரில் சரிஸ்கா டைகர் ரிசர்வில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ரியில் போட்டிருக்காங்க. ஸோ சரிஸ்கா டைகர் ரிசர்வ் பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆல்வார் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தானில் இருக்குது. இதில் நெல்கை, லெப்பார்ட்ஸ், சாம்பார், சேத்தல் இதெல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் இது வைல்ட் லைஃப் சாங்சுரியாக 1955 இது உருவாக்கப்படுது. அண்ட் தென் டைகர் ரிசர்வாக 1978 இது அனௌன்ஸ் பண்ணப்படுது அண்டர் தி ப்ராஜெக்ட் டைகர். ஸோ இதோட ஏரியா ஃபுல்லாகவே ஃபோர்ட்டும் அதிகமான லைக் என்ன சொல்கிற ஃபாரஸ்ட் கவர்டு ஏரியா. இந்த ரிசர்வில் தான் கன்கர்வாடி ஃபோர்ட் இருக்குது. ஸோ அதில் தான் முகல் எம்பரர் அவுரங்கசீப், இது இம்பார்ட்டண்ட் இல்லை, தாராஷிக்கு அவரோட சகோதரர் வந்து சிறைப்பிடிச்ச ஏரியா. ஸோ ப்ராஜெக்ட் டைகரை பொறுத்த வரைக்கும் டு ப்ரொடெக்ட் லைக் டைகரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி மூலமாக இது இன்றைக்கி செயல்படுத்தப்பட்டு வருது. 2006 இது லான்ச் பண்ணி செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா 2009 67 டைகர்ஸ் இன் வைல்டு இருந்துச்சு முன்னாடி. 2000 இன்றைக்கி இருக்குது, எக்ஸிஸ்டிங் டைம் பீரியடில் இருக்குது 2018. இதுக்கு முன்னாடி லைக் 2014 இதோட சென்சஸ் இருக்கும்போது 2226. ஸோ டைகர் வந்து நம்மளோட ராயல் பெங்கால் டைகர் வந்து ரொம்ப லைக் த்ரெட்னிங்கில் இருந்ததுனால இந்த ப்ராஜெக்ட் டைகர் மூலமாக டைகர்ஸை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். அதில் சரிஸ்கா டைகர் ரிசர்வ் வந்து மெயினாக ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரீலோகேட் பண்ண மொத்த டைகரும் இங்கே இருந்த டைகர் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ முதல் தடவை ரீலோகேட் பண்ணப்பட்ட டைகர் ரிசர்வ். இப்போ 20 டைகர்ஸ் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ரீலோகேட் பண்ணப்பட்டு சர்வே இந்த டைகர் ரிசர்வில் இப்போ இருக்குது. சரி, தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். தென் கொரோனா கில்லர் அப்படின்ற ஒரு UAV அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், ட்ரோன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டெவலப்டு பை கருடா ஏரோஸ்பேஸ், DRDO கீழே வரும். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ ட்ரோன்ஸ் மூலமாக லைக் கிருமி நாசினிகள் தெளிப்பது, சானிடேஷன் பர்பஸுக்கு அதில் மேனுவலாக பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஃபார் தி ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 12 hours பேட்ரி சார்ஜ் லைக் எஃபிஷியன்ட்டில் இது ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இது ஒர்க் பண்ண கண்டினியூஸாக சிட்டி ஏரியாவில் எல்லாம் ட்ரோன்ஸ் மூலமாக வந்து இந்த ட்ரோன் மூலமாக கொரோனா கில்லர் 100ன்னு பேர் இந்த ட்ரோனுக்கு, இது மூலமாக லைக் ஸ்ப்ரேயிங் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ், ஜஸ்ட் நோ இட். அப்புறம் வேர்ல்டு ஃப்ரீடம் ப்ரெஸ் டே May 3 வந்து எல்லா வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிடுவோம். இதோட இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃப்ரீடம் லைக் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2020 வந்து ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணாங்க. அது நான் உங்களுக்கு ஏப்ரல் 22 லைக் ஆர்டிக்கிளில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த PDF. சரியா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா யுனைடெட் நேஷன் ஜெர்னல்ஸ் அப்படின்னு 1993 இந்த டே வந்து யுனெஸ்கோவோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இது வேர்ல்டு ஃப்ரீடம் ப்ரெஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா எல்லா லைக் மேலாக இருக்கட்டும் ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் ஃப்ரீடத்தை அதிகப்படுத்துறது, அவங்களுக்குன்னு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது. இந்த வருஷம் ஜேர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவரிசம் இருக்கக்கூடாது, ஃபியர் இல்லாமல் அவங்க வந்து ஜேர்னலிசம் பண்ணுறதுக்கு இல்லைனா ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு லைக் அவங்களுக்கு அட்டானமி கொடுக்கப்படணும் அப்படின்றது தான் இந்த கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. மெயினாக சப்தீம்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஆஃப் உமன் அண்ட் த மென் ஜேர்னலிஸ்ட், அது மாதிரி இண்டிபெண்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஜேர்னலிசம் ஃப்ரீ ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எக்ஸெட்ரா. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டப்போ இது ரிலீஸ் பண்ணக்கூடியது யாருன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான். இந்தியா வந்து 140th ரேங்கில் இருந்துச்சு, இப்போ 142 ரேங்குக்கு போயிருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் லைக் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூவில் மீடியா மேலே போடப்பட்ட கர்பிங்ஸ், அது மேலே CAA ப்ராப்ளத்தினால மீடியா மேலே போடப்பட்ட கர்பிங், இதன் அடிப்படையில் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணப்பட்டது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எடுக்கணும், வேர்ல்டு ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 22 April 2020 அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட். அதுக்கு பிறகு 8th நியூஸ் அப்புறம் இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன். ஸோ
ஐஸ்லாண்ட் லைக் இந்த வருஷம் 2020 வந்து வேலிங் பண்ண மாட்டோம், வேல்ஸ் ஹண்டிங் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்வே, ஜப்பான், ஐஸ்லாண்டாக இருக்கட்டும், ஜப்பான் வந்து லாஸ்ட் இயர் வந்து வெளியில் வந்தாங்க வேலிங் கமிஷன்லேருந்து, ஏன்னா அவங்க வேல் ஹண்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால. ஸோ அதே மாதிரி நார்வேயும் சரி, லைக் ஐஸ்லாண்டும் சரி, இதே மாதிரி நிறைய வாட்டி ப்ரோக்கன் பண்ணி வெளியில் வந்திருக்காங்க. ஸோ 1986 இந்த வேலிங் கமிஷன் லைக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேல் வந்து ஹண்ட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷனை பொறுத்து 1946 உருவாக்கப்படுது, வாஷிங்டன் டிசியோட தலைமையிடத்தை வைத்து உருவாக்கப்படுது. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, வேல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இல்லீகல் வேல் ட்ரேடிங், லைக் வேல் ஹண்டிங் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு உருவாக்கப்படுது. ஆனால் 1986 என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆக போகுது அப்படின்றதுனால மொத்தமாக வந்து வேலிங் வந்து பண்ணக்கூடாது, வேல் ஹண்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 89 கண்ட்ரீஸில் மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க. ஈவன் ஜப்பான் இருந்துச்சு, நார்வே இருந்துச்சு, ஐஸ்லாண்ட் இருந்துச்சு. இப்போ அவங்க வெளியில் போயிருக்காங்க. நவ் தே ஹேவ் ஸ்டாப்ட் இட். நம்ம இந்தியா இதில் மெம்பராக இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, வேல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, வேல் ஹண்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இது வந்து செயல்பட்டுருக்கு. தட்ஸ் இட் வாஸ் நியூஸ். தென் 9th நியூஸை பொறுத்து பாரத் மார்க்கெட், ஃப்ளிப்கார்ட்டை மாதிரி நமக்கு தெரியும் ஜிஎம் மார்க்கெட் பிளேஸ், ஜிஎம் மார்க்கெட் பிளேஸ். ஸோ அதே மாதிரி பாரத் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லைக் வெப் போர்ட்டல், ஸோ மார்க்கெட் பிளேஸை உருவாக்க போகிறோம். மார்க்கெட் பிளேஸ்னால் தெரியும், அமேசான மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் தான், இல்லைன்னா ஆப் எக்ஸெட்ரா. அவங்க லைக் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட பொருட்கள் அதில் இஷ்யூ பண்ண முடியும். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 95% ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட பொருட்கள் அதில் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் வர இருக்குது. கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதன் மூலமாக லைக் ரீட்டைலர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும் அப்படின்ட்டு இ-காமர்ஸ் போர்ட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ அது இந்த ரீட்டைலர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 95% ரீட்டைலர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது உருவாக்க போகிறாங்க. That's why it was in news. Thanks a lot, students.